ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய ஸ்டைலில் சூப்பரான காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டே காய்கறிகள் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ அடுப்பில் வானலியை வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். இது ஆல்ரெடி நான் ஃப்ரை பண்ண ஆயில், ஸோ அதனால தான் இந்த கலரில் இருக்குது. ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக வெந்தயம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக நான் சீரகம் சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே சேர்ந்து இப்போ ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மிளகா ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். மிளகா நம்ம எண்ணெயில் வதக்கும்போது நம்ம சாப்பிடும்போது அந்த காரம் தெரியாது. அதனால தான் மிளகா எண்ணெயிலே போட்டு வதக்குறோம். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் ஃபுல்லாக சேர்த்து நல்லா கிண்டினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கணுங்கிறதுக்காக. வெந்தயம் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அதனால் நான் செய்கிற சாப்பாட்டில் நான் எல்லாத்துலேயுமே வெந்தயம் சேர்த்துப்பேன். இப்போ கொஞ்சம் வெங்காயம் நல்லாவே வதங்கியிருக்கு. ஸோ இதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லாவே வதங்கணும். தக்காளி நல்லா வதங்காமல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம எல்லா காய்கறியுமே சேர்த்து நம்ம செய்யும்போது தக்காளி அந்தளவுக்கு வெந்திருக்காது. ஸோ அது டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. ஸோ தக்காளியை நம்ம தக்காளி கூட்டுக்கு நல்லாவே வேக வைப்போம்ல, ஸோ அந்தளவுக்கு நம்ம நல்லாவே வேக வச்சுக்கலாம். ஸோ இப்போ தக்காளி வதங்குறதுக்கும் நம்ம கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் உப்பு ஆட் பண்ணுறோம், ஒவ்வொன்றும் வதங்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும், தக்காளி நல்லாவே வதங்கிருச்சு. இந்தளவுக்கு வதங்கினா போதும். தக்காளி வதங்கினதுக்கப்புறமா நம்ம உரித்து வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கலாம். நான் அதில் கட் பண்ணி வச்சுருந்ததில் பூண்டை நான் காட்டல. ஸோ இப்போ நம்ம உரித்து வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு நம்ம எந்த அளவுக்கு சேர்த்துக்கிறோமோ அது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஸோ பூண்டு அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. நான் சாம்பாராக இருந்தாலுமே அதில் பூண்டு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துப்பேன். உரித்து சேர்ப்பேன். அது சாப்பிடும்போது நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒவ்வொரு காயாக சேர்த்துட்டே வரலாம். எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக வதக்கணும். அதுக்கப்புறமா நான் கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காயை சேர்த்துக்கிறேன். இதில் எல்லா காய்கறியுமே சீக்கிரமாக வெந்துடும். பட் முருங்கைக்காய் மட்டும் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை சேர்த்துக்கிறேன். எல்லா காய்கறியும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கி விடுறேன். வதக்கி விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த காயை நம்ம நல்லா வதக்கி விடணும். அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள் தான் இது. இது சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். சாம்பார் தூள் அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா சாம்பார் டேஸ்ட் ஆயிரும். ஸோ நம்ம இது கொஞ்சமாக தான் சேர்க்கணும். கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இது கூடவே சேர்த்துக்கிறேன். சில பேர் தாளிக்கும் போது சேர்ப்பாங்க. நான் எல்லாமே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சேர்த்துக்கிறேன். இப்போவே நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிரும். ஸோ இதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த குழம்புக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு நல்லா தூவி விட்டதுக்கப்புறமா மறுபடியும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதை மறுபடியும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ இது கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா காய்கறி எல்லாமே நல்லா வேகணும் அப்படிங்கிறதுக்காக. நான் மாங்காய் லாஸ்ட்டாக தான் சேர்த்தேன். ஏன் அப்படின்னா நம்ம புளிப்பு சேர்க்க நம்ம சேர்த்துருக்க காய் எதுவுமே வேகாது. அதனால் நான் மாங்காய் லாஸ்ட்டாக தான் சேர்த்தேன். ஸோ இப்போ மாங்காவும் சேர்த்தாச்சு. இப்போது குழம்பு ஒரு பக்கம் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கட்டும். நான் கொஞ்சமாக புளி எடுத்து நல்லாவே ஊற வச்சுருந்தேன் ஒரு 15 மினிட்ஸ்க்கு முன்னால். இப்போ அது நல்லா ஊறிடுச்சு. அதை நம்ம நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். கரைச்சி விட்டுட்டு இப்போ நம்ம குழம்பு கூட அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு புளிப்பு அதிகமாக பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் எக்ஸ்ட்ராவே புளி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு புளிப்பு அதிகம் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் சேர்த்துருக்க மாங்காவும் தக்காளியுமே போதும். இல்லை அது கூட புளி வேணும் அப்படின்னா லைட்டாக மட்டும் சேர்த்துக்கோங்க. நான் மூணுமே அதிகமாக தான் சேர்த்துருக்கேன். எனக்கு அந்த புளிப்பு டேஸ்ட் பிடிக்குங்கிறதுனால. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு. ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ண